கலைஞர் இருக்கு, புதிய தலைமுறை இருக்கு, தந்தி இல்ல, தந்தி இருக்கு, எங்க இருக்கு இல்ல, இல்ல தந்தியும் ஏஎன்ஐ இருக்காங்க, பழனிசாமி தான் இருக்கு. தந்தியும் சன்னியும் போலாமா ஹரி? தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு குரலில் நீட் தேர்வு குறித்து தனிப்பட்ட முறையிலே விவாதம் நடத்திட வேண்டும், அதற்காக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருந்தோம். வெளியிலே மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது. கண் துடைப்புக்காக இப்போது கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கின்றார்கள். அத்தோடு நாளைக்கு ஒரு மசோதா வர இருக்கின்றது, இன்றைக்கு மக்களவையிலும் நாளைக்கு மாநிலங்களவையிலும். அதாவது தேர்வினுடைய தாள் கசிவு, வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கையை வேகப்படுத்துவது என்று. இந்த கண் துடைப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நூற்றுக்கணக்கில் மாணவர்கள் நீட் தேர்வினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் 99 மதிப்பெண்கள் பெற்ற குழந்தை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் அவருடைய மனம் நொந்து போய் தொடர்ந்து இந்த தற்கொலை சாவு நடைபெறுகிறது. ஏற்கனவே இருந்த சட்டத்திற்கு தான் இப்போது ஒரு திருத்தம் வர இருக்கின்றது. தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் நடவடிக்கை எடுப்பது. முன்னால் இருந்த 1 வருடம் என்பது இப்போது 3 வருடம் ஆகிறது. முன்னால் 1 கோடி என்றிருந்து 5 கோடி 10, இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. தவறு செய்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் தொடர்ந்து இப்படி செய்கிறதே தவிர, தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றை கோரிக்கை, நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். அந்த தேர்வு என்பது மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக அவர்களை தற்கொலைக்கு தான் தூண்டுகிறது என்பது அனுபவ ரீதியாக உணர்ந்துவிட்டோம். அரசாங்கத்தினுடைய பிடிவாதம் இந்த நாட்டினுடைய இளைய தலைமுறையின் உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பேச அனுமதி இல்லை. இன்றைக்கு 1 நிமிடம் கொடுத்தார்கள், 1 நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை. 1 வார காலம் முழுவதும் எந்த நடவடிக்கையும் இல்லாத போது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டால் என்னென்றால் அதற்கும் அவர்கள் செவிசாய்க்க மறுக்கிறார்கள். செல்கிறோம், குரல் எழுப்புகிறோம், வந்து விடுகிறோம். வெளியிலே பரப்பப்படுகின்ற வதந்தி அவர்களால் எதிர்க்கட்சிகள் முடக்குகின்றன என்று. எதிர்க்கட்சிகள் முடக்கவே இல்லை, விவாதம் நடத்த வேண்டும் என்கிறோம். ஆனால் அரசாங்கம் தயாராக இல்லாமல் திருப்பி வந்து நாங்கள் விவாதம் நடத்துகிறோம் என்றெல்லாம் சொல்வது ஏமாற்று வேலை. ஆக மாணவர்கள், இந்த நாட்டிலே வாழ்கிற இளைய தலைமுறையினரின் எதிர்கால நலன் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் நடைபெறுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கோரிக்கையில் அழுத்தமாக உறுதியுடன் இருக்கின்றது. நீட் தேர்வு ரத்தானால்தான் இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய விடிவு காலம், மாணவர் சமுதாயத்திற்கு மறுவாழ்வு. எனவே அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். காலையிலும் அதை எழுப்பினோம். 1 நிமிடம் பேச அனுமதி கொடுத்தார்கள். இடையிலேயே ஒலிபெருக்கி துண்டிக்கப்பட்டது. மறுபடி மதியம் இருக்கிறது. எங்களுடைய முயற்சி விடாமல் தொடரும். ஓகே, don't worry. आधे घंटे से कह रहे इंडिया गेट கட்சி மைக் விட முடியாது. இந்த வந்துட்டார்ல, இந்த வராரு, வந்துட்டார். வாங்க, இப்ப தெரியுதாடா? 12 தானே போட்டாரு. இப்ப தெரியுதாடா?
எங்க உங்க இதுங்க மைக்குங்க, உங்க மைக்குங்க. பேசிட்டார்ல அப்புறம் என்ன பேசினாரு கேட்கவே இல்லை. நான் அவருடன் எங்களை பேசுங்க. கூட்டணி முடிஞ்சு ரிப்போர்ட்டர் யாருங்கய்யா நீங்க? நான் அவர் வேற யாரும் வரல. இவர் இருக்காரு, கார்த்திகன் இருக்காரு. அவர் எனக்கு இது கேட்கல பெருசா. நான் போய் கேட்கறது அவரும் பெருசா அவரு கூட்டணி இல்லை. ஆடியோ வர மாதிரி உங்களுக்கு தெரியணுமா? நம்ம வந்த உடனே அதில் வச்சிருவார் நடுவில். வாங்கி பண்ணிக்க கேமரா சொல்லுப்பா. அவர்தான் ஆதிகால கேமரா. ரெடி தானே? என்னுடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தென் மாவட்டங்களுக்கான மிக பிரசித்தி பெற்ற மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. நாளை இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் அவர்களும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்கள் பத்திரிகைகள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த நிகழ்வு ஆளுநருக்கான நிகழ்வு, எனவே அந்த நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடப்படும், இரண்டாவது தேசிய கீதம் பாடப்படும், மூன்றாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இது ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை மீறினால் என் மீது பீனல் ஆக்ஷன், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை வந்துவிடும் என்று கூட அறிவித்திருக்கின்றார். எனவே எந்த முறையிலும் இந்த நிகழ்ச்சி இதை போன்றுதான் நடத்த முடியும், இதை மீறி நடத்த முடியாது என்று கூறியுள்ளார். எனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை என்று புறக்கணித்திருக்கின்றார்கள். அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் எதன் அடிப்படையில் தன் மீது குற்றவியல் நடவடிக்கை பாயும் என்று சொல்லுகிறார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்படி சொல்வதற்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அல்லது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டதா என்பதை உடனடியாக பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமன்றி தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவரே அந்த மனோன்மணியம் சுந்தரார் என்பதை நான் இங்கே நினைவுகூரப்படவில்லை. அப்படி மனோன்மணியம் சுந்தராருடைய பெயரில் இருக்கின்ற அவரால் எழுதப்பட்டு 1970 முதல் அது தமிழகத்தினுடைய பாடலாக அங்கீகரிக்கப்பட்ட பாடலை தமிழ்நாட்டில் முதலில் பாட மாட்டோம் என்று அந்த துணைவேந்தர் குறிப்பிடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே அந்த பட்டமளிப்பு விழாவில் நாளை முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும், அப்படி இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன்.
கரெக்டாக வந்துட்டான். ஆமாம் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் அவர் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதை சொல்லு.